போய் கிருபானன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவங்கிட்ட எல்லாம் என்ன கிருபான, என்ன இதெல்லாம்? கர்ணாவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப கர்ணாவுக்கு போனாவை நிச்சயம் பண்ணி வைக்கிறது எந்த விதத்துலனா நியாயம்? யோ, வீட்டுல விஷயம் சொல்லி அனுப்புனா வந்தோமா பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணோமா வயிறு முட்டை தின்னுட்டு மூடிக்கிட்டு இருக்கணும். கடைசியா சொல்றேன், வாயை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மரியாதை இல்லைன்னா மரியாதை கட்டணும். அந்த மரியாதை வேணும்னா வாயை முட்டை இருக்கணும். மொகர கட்டிக்கு இதெல்லாம் பண்றதே அதிகம். ஓஹோ, அப்படியா? பேசாம நீயே பண்ணிக்க, பெயிண்ட் அடிச்சுக்க. போ. சரி, நான் சந்தோஷமா இருக்கேன், நானே பண்ணிக்கிறேன். ஜெயந்தி, நக்கா ஒரு நிமிஷம் வாயே. இந்துவுக்கு ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறத சொல்லலாம்ல? அக்கா, நேத்து நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சித்தி, நாம இந்து அக்காவோட அப்பாக்கு ஃபோன் பண்ணலாமா? அவருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? எப்படியாவது இந்து அக்காக்கு இங்க நடக்கிறத தெரியப்படுத்தணும். நான் அக்கா, சீக்கிரம் வாங்க. ஆமா, நீ தான் கரெக்டா போட்டுக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற? அது அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வா, எனக்கு இதெல்லாம் வந்து போட்டு விடவா? என்னதான் போட்டாலும் இருக்கிற மூஞ்சி தான் இருக்கும். அங்க வந்துருங்க. விஸ்வா, போன் பேசிட்டியா? பேசியாச்சு சித்தப்பா. திவா, அண்ணா ஏற்பாடு ரெடி ஆயிடுச்சுல? எந்த பிரச்சனையும் இல்லையே? ரெடி பண்ணிட்டேண்ணே. அண்ணா, ஆனா இப்ப வரைக்கும் கர்ணாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாதுண்ணே. அவனை எப்படி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கர்ணா கார் ஷெட்ல தானே இருக்கான்? ஆமாண்ணே. சரி, வா போய் பார்த்துட்டு. சரிண்ணே. இதெல்லாம் உனக்கு தேவையா? அது மாமா, மாமா, நான் புடவை கட்டினதும் காலையில இருந்து பாக்குறவங்க எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. மாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்ச கலரா பார்த்து கட்டியிருக்கேன். சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கா? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து உட்கார சொல்லுங்க. திவா, ஜெயந்திய. ஜெயந்தி, அங்க நின்னு ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா, வந்து பொண்ணை கூட்டு போ. விஸ்வா, அந்த மாலை எடுத்துட்டு வா. கர்ணா, போய் போனா பக்கத்தில் உட்காரு.
என்னடா யோசிக்கிற? இந்த அண்ணன் சொன்ன பண்ண மாட்டியா? அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஆனா இது எப்படிண்ணே? டேய் கர்ணா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். உனக்கே நல்லா தெரியுமே. தெரியும்ண்ணா. ஆனா என் வாழ்க்கையில இந்து இருக்கிறப்ப நான் எப்படிண்ணா போனா கூட? நான் ஒன்றும் அந்த இந்து இருக்கும் போது புவனாவை கல்யாணம் பண்ண சொல்லியே. அதான் நேத்தே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடாச்சுல்ல. நீங்க சொல்லிதான் நான் கையெழுத்தே போட்டேன். ஆனா இந்துவும் போடணும் இல்லைண்ணே. அப்ப அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டானே. ஓ, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. நீ வேணான்னு சொல்லி அந்த இந்துவும் நேத்தே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவ கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம். உனக்கு சந்தேகம் வந்தா நீயே பாத்துக்கோ.